2 பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நீங்களும் நான் குட் ஈவினிங் சலாம். ஸோ எல்எல்பினா என்னன்னு கவர் பண்ணேன். பவர் ஆஃப் ரிஜிஸ்டர் ஞாபகம் இருக்காடா நந்தனா? போன கிளாஸ்ல நான் பிரின்சிபல் இந்த ஸ்கூல் கொஸ்டினிங் த ஸ்டூடெண்ட் அந்த லேட் அட்டண்டன்ஸ் எவ்ரிடே அதோட அலைன் பண்ணி சொன்னேன்ல, அது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஷார்ட் நோட்ஸில் வந்து ரிப்போர்ட் பை லிக்விடேட்டர் கவர் பண்ணினேன். எல்எல்பி வர்சஸ் ட்ரெடிஷ்னல் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் என்ன, எல்எல்பி வர்சஸ் கம்பெனி என்ன, அப்புறம் எசென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் என்ன, ஒரு எல்எல்பி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் என்ன. இப்போ எல்லா இடத்துலையும் பேன் கார்டு தேவைப்படுது இல்லடா, பேன் கார்டு, ஆதார் கார்டு. இப்போ நம்ம டிரைவிங் லைசன்ஸ் போனாலும் ஐடென்டி ப்ரூஃப் கேட்குறான், அட்ரஸ் ப்ரூஃப் கேட்குறான், ஃபோட்டோகிராஃப் கேட்குறான், அதெல்லாம் கேட்குறான் இல்லையா. அதோட சேர்த்து டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் இருக்கு. டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் இப்படி இருக்கும். எலக்ட்ரானிக் மோட் ஆஃப் சர்டிஃபிகேட், ஓகேவா? அதான் டிஜிட்டல் சிக்னேச்சர்னு சொல்லுவாங்க. பேப்பர்லெஸ் ஆன்லைன் ப்ராசஸ் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும். இதோ இந்த மாதிரி இருக்கும், நம்ம இதுலயே போடுற மாதிரி இருக்கும், அதான் டிஜிட்டல் சிக்னேச்சர். அப்புறம் ரெசிடென்ஸ் ப்ரூஃப், அக்ரிமெண்ட், ஆதார் கார்டு எல்லாம். விசா பாஸ்போர்ட் இருந்ததுன்னா ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் இன் இந்தியா எடுத்துக்கணும். பார்ட்னர்ஸோட டாக்குமெண்ட்ஸ் இது. எல்எல்பிக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இஃப் த ஆஃபீஸ் ஸ்பேஸ் இஸ் ரெண்டட்னா allowing LLP to use the premises as its registered office. ரெண்டல் அக்ரிமெண்ட்னா அக்கார்டிங்காக அது இருக்கணும். ஓனர்ஷிப் ப்ரூஃப் இருக்கணும். எல்எல்பி அக்ரிமெண்ட் இட் ஷுட் பி ஃபைல் வித்தின் 30 days of the incorporation. அடிஷனல் ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா, எல்எல்பிக்கு ரன் அப்படின்ற ஒரு சர்வீஸ் இருக்கும்டா, ரிசர்வ் யூனிக் நேம் ஆன் த எம்சிஏ போர்ட்டல். இங்க பாத்தீங்கன்னா தான் செல்லம் ரன் அண்ட் எல்எல்பி. ஸ்லோவா இருக்கு. ரன் இல்லடா, நான் பேசவே இல்லடா, இது டவுன்லோட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணியிருந்தேன். ரன் எல்எல்பி, ஒரு நிமிஷம். டவுன் அதாங்க நான் அந்த டன் ஒரு ஒரு எல்ஐபிக்கும் யூனிக் நேம் வச்சிருப்பாங்க. ஓகே, ரிசர்வ் யூனிக் நேம் சர்வீஸ் அந்த எம்சிஏ போர்ட்டல் பேஸ் பண்ணி அந்த நேம் செட் பண்ணணும். அப்புறம் இது வந்து இந்த ஒவ்வொரு பார்ட்னருக்கும் டிசிக்னேட்டட் பார்ட்னர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு சொல்லுவாங்க, டிபிஐன்னு சொல்லுவாங்க. இது எல்லா டிசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ்க்கும் எடுத்துக்கணும். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க அக்கார்டிங்கா வரமாட்டேங்க.
ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டிஜிட்டல் சர்டிஃபிகேட் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் வாங்கி மித்ரா ஈவினிங் டா மித்ரா கேக்குறதா? குட் மார்னிங், குட் ஈவினிங் டா. டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் ஃபர்ஸ்ட் பார்ட்னர்ஸ்க்கு வாங்கிக்கணும். மித்ரா எல்எல்பில அந்த எசென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன் மித்ரா. ஓகே. அப்புறம் ரிசர்வ் எல்எல்பி நேம் ரன் ஃபார்ம் எம்சிஏ போர்ட்டலில் ரன் ஃபார்ம்னு ஒன்று இருக்கு, ரிசர்வ் யூனிக் நேம் ஃபார்ம். அதை ரன் பண்ணி எல்எல்பி நேம் ரிசர்வ் பண்ணிக்கணும். அப்புறம் ஃபைல் அப்ளிகேஷன் இன்கார்பரேஷன் ஃப்ரம் த எம்சிஏ போர்ட்டல் அது பண்ணணும். அப்புறம் எல்எல்பி அக்ரிமெண்ட்டை வந்து டிராஃப்ட் அண்ட் ஃபைல் த எல்எல்பி அக்ரிமெண்ட் வித்தின் 30 days of its incorporation. Obtain PAN, TAN, GST registration if applicable. இது எல்லாமே நடந்தது அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் த்ரூ ஆயிடும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து எசென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ். எல்எல்பியோட அட்வான்டேஜ் என்னன்னா பார்ட்னர்ஸோட லயபிலிட்டி லிமிட்டடு. அப்புறம் தே ஹாவ் ஓன் லீகல் என்டிட்டி, பார்ட்னர்ஸ் தவிர ஓன் லீகல் என்டிட்டி இருக்கு. மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து லிட்டில் பிட் ஃப்ளெக்சிபிள், அதாவது ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோஸாக இருக்கட்டும், இல்லை ரோல் டிஃபைன் பண்ணுறதா இருக்கட்டும், ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கட்டும், ஃப்ளெக்சிபிள் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர். லோவர் கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்வயர்மெண்ட் வந்து ஃபியூவர் ரெகுலாரிட்டி ஃபார்மாலிட்டிஸ் கம்பேர்ட் டு பிரைவேட் ஆர் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ மினிமம் கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட், இங்கே நோ மேண்டேட்ரி மினிமம் கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட் ஃபார் எல்எல்பி ஃபார்மேஷன். கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட்ன்றது ரெக்வயர்மெண்ட் இதுவே கிடையாது. எனி அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து அங்கே கேபிட்டல்னா என்னடா மித்ரா? பிஸ்னஸ்க்கு தேவையான ஃபண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறது, பிஸ்னஸ் ரன் பண்ண. ஓகே. பர்பச்சுவல் சக்சஷன்னா என்னடா? நந்தனா men may come, men may go, but company remains forever, lasts forever. Super. Tax benefitsன்றது tax at lower rate compared to companies. அது ஒன்று. அப்புறம் இதை வந்து சிம்பிளிஃபைட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ரொம்ப மினிமம்ல இருக்குது, பயங்கரமான இது. இங்கே வந்து எல்எல்பிஸ்க்கு வந்து எஃப்டிஐஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இட்ஸ் ஆக்சுவலி அலௌடு அண்டர் த ஆட்டோமேட்டிக் ரூட் இன் LLPs, subject to sectoral regulations making it attractive for foreign investors. FDA is allowed. Professional credibility வந்து LLPs offers a more formal business structure compared to traditional partnerships, enhancing credibility with clients, vendors and financial institutions. So LLPன்றது இந்த பார்ட்னர்ஷிப்போட கிளப் பண்ணி with advantages of limited liability and separate legal status. So to recap, to give a recap, limited liability protection, separate legal entity, flexible management structure. ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். Flexible management structure, lower compliance requirement, no minimum capital requirement, perpetual succession, tax benefits, easy to form and operate, foreign direct investment friendly, professional credibility. இதெல்லாம் இருக்கிறதுனால LLP is gaining more significance. இது ஒன்று. அன்சால்வ்டு கேஸ்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, XYZ வந்து ஒரு எல்எல்பி பார்ட்னரா இருக்காங்க. அவங்க வந்து ஏற்கனவே ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மோட டிசக்னேட்டட் பார்ட்னர். லீகல் கம்ப்ளைன்சஸ்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகல. ஸோ டிசக்னேட்டட் therefore the designated partners were held liable. Is this justified? See, இங்க வந்து லயபிலிட்டின்னு வந்து ட்ரெடிஷனல் பார்ட்னர்ஷிப்க்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. எல்எல்பியில் பார்ட்னர்ஸ்க்கு லிமிட்டட் லயபிலிட்டி தான், they are not personally responsible for the business debts. However, லீகல் அண்ட் ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது டிசக்னேட் பார்ட்னர்ஸ்க்கு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னெல்லாம்? ஆனுவல் டர்ன் ஃபைல் பண்ணணும், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கரெக்டாக வச்சிருக்கணும், டாக்ஸ் ஆப்ளிகேஷன்ஸ் கரெக்டாக த்ரூ பண்ணணும். இதெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணலன்னா தே வில் பி ஹெல்ட் லைபிள் ஃபார் த நான் கம்ப்ளைன்ஸ். அதுதான் கேட்குறாங்க. லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் were not completed in full என்ற போது எஸ், the role of designated partners they are held liable. இதுதான் இதோட ஆன்சர். அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா,
எக்ஸ் வந்து ஒரு பார்ட்னரா அப்பாயிண்ட் ஆயிருக்காரு, பட் ஜஸ்ட் ஆஃப்டர் 2 months அவர் வந்து இன்சால்வெண்ட் ஆயிட்டாரு. இன்சால்வெண்ட்னா என்னடா அக்ஷயா? கரெக்ட். தே ஆர் பிகமிங் incapable டு மீட் தேர் ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன்ஸ். ஓகே. ஸோ இவங்க வந்து ஸோ அப்போ அந்த பார்ட்னரை வந்து கேன் ஹி கண்டினியூ as அ பார்ட்னரான்னு கேட்டிருக்காங்க. எந்த அன்டிஸ்சார்ஜ் இன்சால்வெண்ட் வந்து கோர்ட்டே இன்சால்வெண்ட்னு பண்ணிட்டாங்கன்னா அவன் வந்து எந்த டெட்டும் அவன் பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி அவன் பார்ட்னராகவும் இருக்க முடியாது. கரெக்டா? அப்பனா ஒன்ஸ் he is been declared as a insolvent, he completely comes out of the purview of the partnership and he loses the current status of the partner. Okay, Jalam? So he automatically becomes disqualified from the continuing as a partner in LLP. அவ்வளவுதான். LLP முடிஞ்சிடுச்சு செல்லம். அக்ஷயா, ரெண்டு எக்ஸாம் கொடுத்துருக்கேன்டா கம்பெனி லாக்கு. சி ப்ரொடாமினன்ட்லி உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு வந்து மார்ச் 2025 புக் பேக் எம்சி பேக் கொஸ்டின்ஸ் வந்து செகண்ட் மே டெஸ்ட். அதாவது நான் ஊருக்கு போறேன்ல அந்த டைம்ல ஒரு டெஸ்ட். 5 சாப்டரா பிரிச்சு கொடுத்துருக்கேன். இது நீங்க பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த அதர் ஆக்ட் எல்லாம் முடிச்சிட்டோம் நம்ம. ஓகேவா? உங்களுக்கு எல்லாம் விட்டுறேன். அண்ட் இதோட ரெக்கார்டிங் அனுப்பிச்சு விட்றேன் செல்லம்.